ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு பரிசுத்த நாள், ஆலயத்தில் சென்று ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள். எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க நம்புறேன். 2 சாமுவேல் புத்தகம் 22:50 கர்த்தாவே உம்மை துதித்து பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். I will sing a praises to your name. கர்த்தாவே உம்மை துதித்து பாடுவேன். இவ்வளவு அழகான ஒரு வாசனம் இல்ல? ஆண்டவருடைய சமூகத்திலே நம் காத்திருக்க ஒரு இடம் உண்டு. ஆலயம் என்பது ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். நம் பாரத்தெல்லாம் இறக்க வைக்கக்கூடிய ஒரு இடம். நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த அவர் தரிசிக்க ஒரு ஆலயம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கோயில் போகாம யாரும் இருக்காதீங்க, எல்லா கோயிலும் தேடி போலாம். ஏனென்றால் அவரை துதித்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோமே. இந்த பாரத்தை இறக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் நமக்குள் இருக்கிறதே. என்னுடைய கூடிய பாதைகளிலே எனக்கு அதிக பாரங்கள் வருகின்ற நேரத்திலே நான் அழைத்து ஓடி செல்லுவேன். அன்றைய பாதத்தண்டை அந்த ஆற்று முன்னால் அமர்ந்து என்னுடைய பாரத்தெல்லாம் சொல்லுவேன். அந்த ஜெபித்து முடித்த பின்னால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, பதில் தந்து விட்டார் என்ற நம்பிக்கை. அதே போல அற்புதங்கள் நடக்கும். கர்த்தாவே உம்மை துதித்து பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். பாருங்க, நாம் அவரை துதித்து பாடி நமது பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதுதான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு ஆலயத்துக்கு தேடி போலாம். அவருடைய சமூகத்துல நமது பாரத்தை இறக்கி வைக்கலாம். அவரை துதித்து 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 பாடும்போது நமது கட்டுகள் உடைந்து போய்கொண்டே இருக்கும். அவரை துதிக்க துதிக்க தரிசிக்க தரிசிக்க புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாலேயே மனசுல மிகப்பெரிய தைரியம் நமக்குள் வந்துவிடும். இந்த வாரம் முழுசுமே அந்த வேகத்துல ஓட முடியும். ஏனென்றால் ஆண்டவரோடு கூட இடைப்படக்கூடிய ஒரு நேரம் அது. நாமும் ஆலயத்தை தேடி செல்லுவோம். அவரை துதித்து பாடுவோம். நம் பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைப்போம். அவரை தரிசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையுள்ள வார்த்தை, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை நடத்துவேன். அவரை தேடி நம்ம போனோம்னு சொன்னா அவர் நம்மோடு கூட என்னென்னும் இருக்கும்படியாய் நம்மை தேடி வருவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி அப்பா. கர்த்தரை துதித்து பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறாரேப்பா. நாங்களும் உம்மை துதித்து பாடி எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து உம்மை ஆராதிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றித்தார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள சமாதானம் எங்களோடு கூட பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.